ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம். மயிலாடுதுறையில் பள்ளி மாணவர்கள் குறும்படம் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அண்மையில் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்கள் குறும்படம் மூலமாக திட்டத்தின் நன்மை குறித்து விளக்கியுள்ளனர். தினமும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் கணவன் குடும்ப செலவுக்கு பணம் தராததால் பட்டினியுடன் படுத்து உறங்கும் குழந்தைகள் மறுநாள் காலை எழுந்தபோது அப்பொழுதும் வீட்டில் உணவு இல்லாததால் பட்டினியுடன் பள்ளிக்கு சென்று அங்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தில் உணவு உண்பது போலவும் பிறகு தமிழக முதல்வருக்கு நன்றி செலுத்துவது போன்றும் இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் யோசனையின் பேரில் ஆசிரியை பிரபாவதி முயற்சியில் தயாரிக்கப்பட்ட இந்த குறும்படத்தில் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.